இந்த கல்யாணத்திலேயே வந்து நின்னுகிட்டு மல்லி தன்னோட விஷயத்த எதையுமே அதாவது இந்த சுடர பத்தின ரகசியத்த எதையுமே தெரியப்படுத்த முடியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா பாபு கரெக்ட்டான நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த கல்யாணம் இப்ப நின்னுடுச்சு. அதே மாதிரி இவங்க இந்த கல்யாணத்த அடுத்தடுத்து நடத்தணும். அதாவது இவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அடுத்ததா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாலுமே கூட சரி, அந்த ஒரு இடத்துல நம்ம பாபு இருந்துட்டு அதுக்கு ஒரு செக்மேட் வச்சு கரெக்ட்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இப்போ மனோகர் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம பாபு இருந்துட்டு இந்த கல்யாணத்த நடத்த நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிற விஷயம் மனோகருக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம மனோகர் இருந்துட்டு, "இங்க பாருங்க பாபு, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அதாவது உங்க தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாத்தணும். அதே மாதிரி என்னோட மச்சானோட அதாவது மாப்பிள்ளையோட அந்த ஒரு வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும். அதே மாதிரி இன்னைக்கு அதாவது இப்ப என்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் சிக்கியிருக்கு. அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் ஈஸியா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ என்ன பண்றீங்க, நேரா அங்க போயிட்டு அந்த கல்யாணத்த மட்டும் எப்படியாச்சும் நடக்க விடாம தடுத்துட்டு, எனக்கு 1 மணி நேரம் கொஞ்சம் அவகாசம் குடுங்க. அதுவரைக்கும் எப்படியாச்சும் அந்த கல்யாணத்த நடக்க விடாம தடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெனச்சது எல்லாமே நடக்கும். உண்மையிலேயே அடுத்தடுத்து யாருமே எதிர்பார்க்காத சம்பவத்த நம்ம செய்ய போறோம்." அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம அ மனோகர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாபு இருந்துட்டு, "மனோகர் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பதான் என்னால போய் அங்க கொஞ்ச நேரமாச்சும் தாக்கு பிடிக்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, "நீங்க எப்படியாச்சும் போய் எனக்கு 1 மணி நேரம் வந்து கேப் கிடைக்கிற மாரி பண்ணிடுங்க. அதுக்குள்ள இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபிக்கிற மாரி, நான் ஆதாரங்களோட, சாட்சியோட வந்து அங்க வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நடந்தாலும் சரி, எப்படியாச்சும் தன்னோட தங்கச்சி மல்லியோட வாழ்க்கைய காப்பாத்தி ஆகணும் இல்லையா? அதுக்காக நம்ம அ பாபு என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி இப்போ கவர்மெண்ட் டாக்டரே வந்து இங்க இந்த சுடர் வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கணும். ஏன்னா அப்படி நிரூபிச்சா தான் அந்த ஒரு விஷயத்த நம்புவோம். இந்த கல்யாணத்தையும் நடக்க விடுவோம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்தாலும் சரி, அதாவது இங்க இந்த சுடர் வந்துட்டு இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும்னு நெனச்சாலுமே கூட சரி, அந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த மனோகரும் அடுத்ததா ஒரு டாக்டரும் மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாரி, இங்க கவர்மெண்ட் டாக்டர் தான் மாஸ் என்ட்ரி குடுக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் தவறான விஷயம். கவர்மெண்ட் டாக்டர் இங்க வரப்போறது கிடையாது. அதுவும் இல்லாம மனோகர் கூட்டிட்டு வரக்கூடிய டாக்டர், உண்மைய இப்போ சொல்லப் போற டாக்டர். அதே மாதிரி இதுக்கப்புறம் சுடரால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை உருவாகப் போகுது. ஏன்னா, அந்த டாக்டர பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்போ இந்த சுடர் பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கா. அப்படி எந்த டாக்டரா வந்தாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்துட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்க அந்த டாக்டர மிரட்டி, இந்த மாரி பொய் சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ரகுவே வந்து அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து டாக்டரா நடிச்சு, கடைசியில இந்த சுடருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அவளுக்கு பழசெல்லாம் மறந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேயே வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த ஒரு டாக்டர் தான் மனோகர் போய் புடிச்சுட்டு வந்திருக்காரு. அதாவது இப்போ நேரா வந்து அவரு இங்க வந்து நின்ன உடனே, அதாவது மனோகரும் அந்த டாக்டர் நின்ன உடனே அவ்வளோதான் இந்த அ அதாவது சுடர் இருந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயி போய் நிக்கிறா. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம. ஏன்னா ஆதாரங்களோட அதாவது உண்மையிலேயே அந்த டாக்டர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. இன்னொரு பக்கம் கூடவே மனோகர் இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் வந்துட்டு பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனோகர் இருந்துட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பாபு கிட்ட சொல்லிட்டு, நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. ஏன்னா, அந்த டாக்டர பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த டாக்டர் இருந்துட்டு மனசொடைஞ்சு போய் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டு தான், இப்போ நேரா அந்த டாக்டர் போய் பார்த்து, இந்த மாரி உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம மல்லி கூட்டிட்டு வந்த அந்த ரேணுகாவுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலேயே உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சா? அப்படி இப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல அந்த டாக்டர் எந்த உண்மையும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் தான் மனோகர் வந்து கேட்க கேட்க இந்த மாரி மல்லியோட வாழ்க்கைய வந்து
கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அவ ரொம்ப கெட்டவ அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த ஒரு விஷயத்த எங்களால நிரூபிக்கவே முடியல. அந்த சுடர பத்தின ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இப்படின்ற மாரி கேட்டு, கடைசியில நம்ம மல்லியோட வாழ்க்கைய வந்து சொல்லி, மல்லி ரொம்ப நல்லவ அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து இந்த டாக்டரோட மனசையே மாத்திட்டாங்க. அதாவது டாக்டர் ரொம்ப கெட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தன்னோட குடும்பத்துக்காகவும், தன்னோட புள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ரகு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஆனா கடைசியில கோவில்ல இப்படி இந்த டாக்டர் மாஸ் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி அந்த டாக்டர பார்த்த உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி. இப்போ நம்ம மனோகர் இருந்துட்டு, அதாவது இந்த டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு அந்த இவங்க கிட்ட அதாவது அவங்க கேட்கும்போது, அந்த மகளிர் அணியிலருந்து கேட்கும்போது, ஆ இவர் தான் வந்து இந்த சுடருக்கு அதாவது இந்த ரேணுகாவுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி ரிப்போர்ட் குடுத்தவரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்பதான் அந்த டாக்டர் இருந்துட்டு, "நான் குடுத்த ரிப்போர்ட் எல்லாமே பொய்யி. இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படிங்கிற சுடருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம என்னோட குடும்பத்த கடத்தி வச்சு, இந்த மாரி என்ன பொய் சொல்ல வச்சாங்க. இவங்களுக்கு பழைய நினைவுகள் மறக்கவும் இல்ல. இவங்களுக்கு மெமரி லாஸும் இல்ல." அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. "என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க தானே அப்ப சொன்னீங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அப்போ நடந்தது இதுதான். அதாவது என் குடும்பத்த கடத்தி வச்சு கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டுனாங்க. எனக்கு அத விட அதாவது என் குடும்பத்த காப்பாத்துறது தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா இப்போ மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இவர் தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. உண்மையிலேயே நடந்தது இதுதான். இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர். ரகு, சுடர் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஒரு டிராமாவையே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில, ஷாக்கிங்ல இந்த சுடர் இருந்துட்டு இருக்கா. அவ்வளோதான் வசமா மாட்டிக்கிட்டா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.